சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. மாமாவும் வீட்டில் இருக்கிறதில்ல, நானும் இருக்கிறதில்ல. பசங்களும் ஸ்கூலுக்கு போகிறதுனால இவங்களுக்கு எப்படி பழக்காச்சுன்னே தெரியல. உங்கள் அக்காவுக்கும் உங்கள் புருஷனுக்கும் இப்போ தொடர்பு இருக்கு. இன்னைக்கு என் பின்னாடி வா, நான் உனக்கு என்ன சகலத்தை என்ன வேணும் செய்யணும், அந்த வார்த்தை சொன்னேன். இன்னைக்கு என்ன மனசில் இருக்குது. ஆனால் மனசுலன்னா இன்னைக்கு எனக்கு வேற கல்யாணம் ஆயிருக்கு. நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் நான் வெளியில சொல்லுறேன். சொல்லுது ரெண்டு பேருக்கு போடா, நீ 2 பேருக்கு அவன் விட்டு வச்சுக்கிற, அவகிட்ட போடா அப்படின்னு சொல்றாரு மேடம். நீ செஞ்சுக்கிறனால தான் சொன்னது. நீ செஞ்சனால மூடுற பஸ். பேர் முத்துலட்சுமி மேடம். முத்துலட்சுமி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? பெங்களூர்லேருந்து வரேங்க மேடம். பெங்களூர்லேருந்தா? என்னம்மா பிரச்சனை? கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷத்துல 10 வருஷம் நாங்கள் நல்லா வாழ்ந்தோம். அங்கேயும் இது மாதிரி குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க அப்படி இப்படின்ட்டு ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சுங்க மேடம். குடிப்பரா? குடிப்பார், ரொம்ப குடிப்பார். ஒரு நாளைக்கு போய் உக்காந்தாங்கன்னா 10,000 ரூபா கூட செலவு பண்ணுவாங்க குடிக்கிறதுக்காக. வெளியில எங்க போனா ஒரு பொண்ணுங்களை வச்சுக்கிறது. அது மாதிரி சரி, நானே எங்க தப்பு செஞ்சாலும் வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு கரெக்டா நடந்துக்கிட்டாங்க. அதனால நான் கல்யாணம் உடனே இப்படிதான் இருந்தாரா இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி? கல்யாணம் ஆவாதுக்கு முன்னில இருந்தே மேடம் அவங்களை கண்டிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அம்மா சின்ன வயசுல விட்டுட்டு இன்னொருத்தர் கூட ஓடி போயிட்டாங்க. இவங்களை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா அப்படியே இருந்துட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆன பிற்பாடுதான் குடும்பம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒத்துமையா இருந்தது. அப்பயே அது ஆரம்பத்துல இருந்தே செஞ்ச தப்பு அவங்கனால அது திருத்திக்க முடியல. எனக்கும் அப்ப விவரம் இல்லை. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம், வாழ்க்கைனா இப்படித்தானே எனக்கும் தெரியல. அதுக்கப்புறம் பிரியிற நிலைமையில தான் வாழ்க்கைனா எப்படி எப்படி இருக்கணும், எப்படி வாழணும்னு அப்பதான் எனக்கும் தெரியும். 10 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்தேன்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் என்ன, யாரு உங்க வாழ்க்கையில? அதான் மேடம், அங்க ஒரு பிரச்சனைன்ட்டு மாமியாவும் சரியில்லை. மாமியா கிட்ட போனா ரொம்ப கொடுமை பண்றது, இவர் விட்டு அடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இவங்க கொடுமை பண்றதுனால சரி நம்ம அக்கா வீடு தமிழ்நாடு தான் இருக்கு, நம்ம அக்கா நம்ம அம்மாவுக்கு சமானம், போய் 4 நாள் அங்க இருந்துட்டு வரலாம், அப்பாவது இது கொஞ்சம் மறைஞ்சா திரும்ப வரலான்னு சொல்லிட்டு அக்கா வீடுன்னு நம்பி போனதுதான் மேடம். அக்கா பேரு சுகுணா. அவங்க எங்க இருக்காங்க? அவங்க கிருஷ்ணகிரியில இருக்காங்க. கிருஷ்ணகிரியில. அவங்கள நம்பி நீங்க அங்க வந்தீங்க? அங்க கிருஷ்ணகிரிக்கு வந்தீங்க. உங்க புருஷன், நீங்க 3 பசங்க எல்லாம் வந்தோம். மாமாவும் விட்டுட்டு வாரத்துக்கு வேலைக்கு போயிடுறாரு. போனா 8 நாள் விட்டுட்டு தான் வேலைக்கு வர்றாரு. நானும் அங்க வீடு பிரச்சனை கட்டி தான் ஹஸ்பண்ட் வர முடியாது இல்லைங்களா. நானும் சரி நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அந்த வீடு வேலை பார்த்துட்டு, மாமாவும் வீட்டுல இருக்கிறது இல்ல, நானும் இருக்கிறது இல்ல, பசங்களும் ஸ்கூலுக்கு போறதுனால இவங்களுக்கு எப்படி பழக்காச்சுன்னே தெரியல. உங்க அக்காக்கும் உங்க புருஷனுக்கும் இப்ப தொடர்பு இருக்கு? இருக்கு. அவங்க இப்போ 5 வருஷம் அவங்க கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் வீடு கட்டி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு கட்டி விட்ட வீடும் கூட என்ன பிளாஸ்டிக் எதுவுமே பண்ணல. பசங்களுக்குன்னு 1 ரூபா கொடுத்து படிக்க வைக்கல. உங்க அக்காக்கு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். கல்யாணம் ஆகி பொண்ணு கல்யாணம் பண்ற மாதிரி இருக்கு பொண்ணு.
அவங்க கல்யாணம் ஆகி அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற வயசு கல்யாணம் ஆகிற மாதிரி இருக்கு மேடம். எல்லாத்துக்கு பெரியவங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? ஹஸ்பண்ட் இங்கே தான் இருக்கிறாரு மேடம். அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்காங்க? இல்லை மேடம், இவங்க 2 பேருக்கு பழக்கமானதுனால எங்கள் மாமாவை ஆள் வச்சு அடித்து ரொம்ப எங்கள் மாமாவும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க. அவங்களும் பிரிஞ்சுட்டாங்களா? அவங்களும் பிரிஞ்சுட்டாங்க. எல்லாம் இவங்க 2 பேரும் சந்தோஷத்துக்கோசரம் எங்களை எல்லாம் பிரித்து வச்சுட்டு இவங்க 2 பேரும் இப்போ சந்தோஷமாக வாழ்கிறாங்க. கேட்டால் நாங்கள் அப்படிதான், என்ன பண்ணுவீங்க, யாருக்கிட்ட போவீங்க, போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு தெனாவட்டாக பேசுகிறாங்க. அதுக்கு தான் சரி இருங்க நான் வைக்க வேண்டிய இடத்துல வச்சுக்கினா அதுக்கு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு நான் இங்கே வந்திருக்கிறது மேடம். நீங்கள் எதாவது வேலை பார்க்குறீங்களா? வீட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறேன் மேடம். இந்த 5 வருஷம் வீட்டு வேலைக்கு போய் தான் மேடம் 3 பிள்ளைங்களையும் படிக்க வச்சிட்ருக்குறேன். 3 பிள்ளைங்களையும் பார்த்துக்கிறேன். கேட்டால் இவங்க செய்கிற தப்புக்கு நான் கேட்டால் நீ என்ன ஓகிமா? இப்போ நான் தனியாக இருக்கிறேன் மேடம். 4 இடத்துக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கோசரம் மீட்டிங்க்கு போகணும், எல்லாத்துக்கும் போகணும். போனால் அங்கே இருக்கிறவங்க யாருமே சரியில்லை மேடம். அதுக்கு இவ தப்பானவ, இவ அங்கே இருக்கிறா இங்கே இருக்கிறான்னு சொன்னால் அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்ன ஓகிமா, நீ என்ன சம்சாரியா, நீ என்ன நல்லவளா, என்னை பற்றி சொல்கிறேன்னு ரொம்ப என்னையே கேவலமாக பேசுறது மேடம். இவங்க 2 பேர் சந்தோஷத்துக்கோசரம் என்னைய தப்பாக பேசி கேவலப்படுத்துகிறாங்க மேடம். நீங்கள் உங்கள் அக்கா கிட்ட பேசலையா? பேசுறதில்ல, பேசி எவ்வளவோ பார்த்தேன். ஏக்கா நான் வாழ வேண்டிய வாழ்க்கை நீ வாழ்றியே, உனக்கு அநியாயமா இல்லையா, நம்பி வந்ததுக்கு இது மாதிரி கெடுத்துட்டே, அதுக்கு நான் என்ன பண்ணட்டும், உன் தலையெழுத்து அப்படின்னு சொல்றாங்களா? அப்படின்னு சொல்றாங்க மேடம். கொடுத்தீங்களா நீங்க? நான் எதுக்குமே கொடுக்கல மேடம். கொடுத்தா நம்ம குடும்பம் அவமானம் ஆயிருன்னு சொல்லிட்டு நான் இவ்வளவு நாள் எதுவுமே கொடுக்கல. வேறவங்களா இருந்தா எப்பயே கொடுத்து. எவ்வளவு வருஷமா இது பொறுத்துட்டு இருக்கீங்க? 5 வருஷம் கரெக்டா 6 வருஷம் ஆச்சு மேடம். இது 6 வருஷத்துல பசங்களை பார்க்க வராரா இல்ல? பாக்குறது 5 வருஷமா நீங்க பார்த்ததே இல்ல அவரை? பாக்குறேன் மேடம். அது எப்ப வருஷத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் வருவாரு. வந்தவங்க கூட என் பசங்க இருக்கிறாங்கன்னு ஒன்னும் வாங்கிட்டு வர மாட்டாங்க. எதுக்காக வராரு? நாங்க போன் பண்ணி பாக்கணும்னு சொன்னா அது அவங்க அனுப்பிச்சு விட்டாதான் வருவாங்களாம். அதான் உங்க அக்கா? போ பசங்களை பாத்துட்டோம். உங்க அக்கா புருஷன் எதுவுமே பேசுறது இல்லையா? அவருக்கு இதெல்லாம் தெரியும்ல இந்த விஷயம்? எல்லாம் தெரியுங்க மேடம். மாமா கேட்டா நீ யார் கேக்குறதுக்கு, நீ என்ன சொல்றது, என்னோட இஷ்டம். உங்க அக்காவுக்கு பசங்க இருக்காங்க? எவ்வளவு பசங்க இருக்காங்க? 3 பேர் இருக்கிறாங்க மேடம். 2 குழந்தைங்க, ஒரு குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். நீங்க சுகுணாவோட ஹஸ்பண்ட். என்ன பேரு? அனில்குமார். முத்துலட்சுமி சொல்றது என்னன்னா இவங்க சந்தோஷமா வாழ்ந்துருந்தாங்களாம் 10 வருஷம். ஆமா மேடம். அதுக்கப்புறம் அவங்க அக்காவே இப்ப அவங்க புருஷனுக்கும் அவங்க அக்காவுக்கும் தொடர்பு இருக்கு. அவங்க தான் சந்தோஷமா அவங்க தான் சேர்ந்து வாழறாங்க, எங்களை அப்படியே பிரிச்சு விட்டுட்டாங்க. ஆமா மேடம். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? தெரியும் மேடம். சுகுணா அவங்க கூட எப்படி வாழ்ந்தாங்க? சுகுணா நல்லா சந்தோஷமா தான் இருந்தாங்க மேடம். இவங்க எனக்கு பெங்களூரில் ஏதோ இவங்க பிரச்சனைன்ட்டு கிருஷ்ணகிரி என்னை தேடி வந்தாங்க, ஆறுதல் தேடி என்ன வந்தாங்க. நான் ஒரு 3-4 மாதமாக இவங்களுக்கு வீட்டில் எல்லா 6 பசங்க, இவங்க 2 பேரும் பின்ன நட்ராஜும் எல்லோரும் சேர்த்து வீட்டில் வச்சு ஒரு 2-3 மாதம் நான் அப்போது சம்பாதனை வாரத்துக்கு 1800 ரூபாய் என்னோட சம்பாதனை. சரி, அதை வச்சு நீங்கள் எல்லாத்தையும் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ நான் வாரத்தில் திங்கக்கிழமை வண்டிக்கு போயிட்டேன்னா சனிக்கிழமை சாயந்தரம் தான் நான் வீட்டுக்கு வருவேன். நம்ம கிருஷ்ணகிரிலேருந்து பெங்களூருக்கு போய் நான் வண்டி ஓட்டுவேன். அங்கேருந்து ஒரு வாரம் இருந்துட்டு சரி சனிக்கிழமை சாயந்தரம் தான் வருவேன். டிரைவர் இருந்து வேலை செய்யும்போது இவங்க திருப்பி என்ன நல்லா தான் இருந்தாங்க. நான் பசங்க வந்தப்போ இவங்க தம்பி வந்துட்டு எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அம்மா அவங்களை சேர்த்துக்காதீங்க, அம்மா அவங்க சரியில்லை அப்படின்னு. யாரு சொன்னாங்க? எங்க தம்பி ரகு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இவங்க 2 sisters. நீங்க சுகுணா மொத்தம் 5 பேர். 5 பேர்ல 3 சிஸ்டர்ஸுங்க, 2 பிரதர்ஸ். எல்லாருமே பெங்களூர்ல தான் இருக்காங்க. எல்லாம் பெங்களூர் தான் மேடம். சுகுணா மட்டும்தான் இங்க இருக்கிறது. என்ன சொன்னாங்க அவங்க பிரதர்? என்ன சொன்னாங்க? ஃபோன் பண்ணிட்டு மாமா அவங்க சரியில்லை, அவங்க நட்ராஜோட நடவடிக்கை சரியில்லை, அவங்க சேர்த்துக்காதீங்கன்னு தான் எனக்கு சொன்னா. அப்படி சரி நானும் என்ன இருந்தாலும் ஒரு நம்ம குடும்பத்தில் ஒருத்தனாயிட்டேன், நான் மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஆறுதல் படுத்தினேன். அங்கே கேஸ் ஆகி இங்கே வந்தது எனக்கு, இங்கே நம்ம கிருஷ்ணகிரிக்கு. சரி நான் ஆறுதல் படுத்தி இருக்கும்போது நான் வண்டி போய் வரும்போது இங்கே ஃபோனுங்க ரொம்ப அதிகம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் ஃபோன் பிஸி சுகுணாவோட. ஒரு நாள் நேராகவே நான் வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்தேன். ஒரு பாதி உடம்பு மேடம், பாதி உடம்பு இப்படி இருக்குது. அவங்க கட்டில் உக்காந்துட்டு நான் கண்ணால் பார்த்தேன். இனி என் மனைவி தான், நான் மனைவி இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் எனக்கு அவ்வளோ கொடூரமான நான் கண்ணில் பார்த்து இதுவுமே இப்போ இன்னும் பசங்க கூட பார்த்துக்கிறாங்க. யார் நம்ம முத்தோட பசங்க 2 பசங்க கண்ணால் பார்த்துக்கிறாங்க.
இதனால நான் நடவடிக்கை நானும் எவ்வளோ கேட்டு பார்த்தேன். திருப்பி இவங்க என்னை அடித்து துரத்துட்டாங்க. முத்து, இந்த சுகுணா, இவங்கெல்லாம் என்ன அடிச்சாங்க. எனக்கு சொல்லி இவங்களும் அடிச்சாங்களா? இவங்களும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்தாங்க. திருப்பி மறுநாள் காலையில் இங்கே கிருஷ்ணகிரி பெங்களூர் அவங்க அம்மா வந்தாங்க. நான் சரி நான் தண்ணி அடிச்சிருந்தேன். நான் தண்ணி அடிக்கலாம், நான் இதனால தான் தண்ணி அடிச்சிருந்தேன். வேறு அவ்வளோ சீக்கிரம் தண்ணி அடிக்க மாட்டேன். எப்போ ரேர் தான் அடிச்சுட்டு இருந்தேன். அன்றைக்கி காலையில் அடிச்சிக்கும் போது எங்கள் அம்மா வந்து எனக்கு தெரில. அவங்க அம்மா வந்து என்னன்னாங்க, உங்கள் அப்பா அம்மா போய் சேர்ந்துருக்காலும் நீ அங்கேயே போயிடு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா எனக்கு எடுத்துட்டாங்க மேடம். உங்கள் அப்பா அம்மா போய் சேர்ந்து நீ போய் சேர்ந்துரு அப்படின்னா இவங்க அம்மா எங்கள் சொன்னாங்க. அம்மா நேரம் எனக்கு ஏன் அப்படி வந்து சொன்னாங்க? இவங்க எல்லாம் இவங்க தாய் 2 பேர் சேர்ந்துட்டு இவங்க எங்கள் மேலே இதுமாரி பழி போட்டு நான் சண்டை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அம்மா கிட்ட வந்து இப்போ என்ன பிள்ளைங்க வந்து தாய் பாசம் வந்து பிள்ளைங்க மேலே அதிகம். மாதிரி என்ன இருந்தாலும் தாய் பாசம் அதிகம். அதனால நான் என்ன இல்லாத குற்றம் சொல்லி என் மேலே பழி போட்டாங்க. சரி நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்த மாதிரி திருப்பி எனக்கு கை கிட்டலது. திருப்பி எங்கள் அண்ணா பாஸ்டர், சர்ச்சில் பாஸ்டர் மேடம். திருப்பி நிறைய பேர் பாஸ்டர்ஸுங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து சரிம்மா இது ஒரு வாட்டி மன்னிச்சிரு, காலு பிடிக்காத குறை இது மேடம். காலு பிடிக்காத குறை யாரு? நான் சுகுணாவை. நீங்க? நாங்கள் சரி வீடு காலி பண்ணிட்டாங்க. திருப்பி அப்பயே சரி நான் பெங்களூருக்கு வேலைக்காந்து சரி எது வேண்டான்ட்டு விட்டு போயிட்டேன். நான் இவங்க போக சொல்லிட்டாங்களே. அப்போ போயிட்டேன். பெங்களூருக்கு போனப்போ என்ன ஆச்சு, இவங்க வீடு காலி பண்ணது எனக்கு யாரும் சொல்ல. முத்துலட்சுமி அங்கேயே இருக்குது கிருஷ்ணகிரிலே, அவங்களும் சொல்ல எனக்கு. திருப்பி பசங்களை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஆர்வோடு திருப்பி என்கிட்ட ஒரு நாள் மழை, ஏகப்பட்ட மழை மேடம். மழையிலே நினச்சி போனேன். சரி அட்ரஸ் ஏதாவது சொன்னாங்க. திருப்பி முத்து தான் சொல்லி திருப்பி ஒரு வாரம் 15 நாள் கழிச்சு முத்து சொல்லிச்சு. திருப்பி அதே இடத்துக்கு அட்ரஸ் தேடி போனேன். மழை, ஏகப்பட்ட மழை. சரி பசங்களை பார்க்குறேன். பசங்களுக்கு கூப்பிட்டு என்ன சொல்லுது, எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா நீ யாரும் தெரியாது சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. பசங்களே சரி. எவ்வளோ பசங்க? 2 பசங்க மேடம். 2 பசங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். அந்த இன்னொரு அபி வந்து சின்ன பொண்ணு ஒரு வளர்த்துன்னு இருந்தோம். 3 பசங்க. ஆனால் குழந்தை அது அபி? அபி வந்து இப்போ அது வேற மேடம் எங்கேயோ ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்துருந்து மேடம். ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து தூக்கிட்டு வந்து வளர்த்துருந்தது. இந்த இவங்க இப்படி சொன்னது என்ன பண்ணிட்டாங்க? இல்ல உங்க 2 பசங்க உங்க பசங்க சொன்னீங்க. ஆமா மேடம். அபிங்கிற குழந்தை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு வந்தீங்க? ஆமா மேடம். அது ஏன், எதுக்காக? அவங்க இல்ல அவர் ஹாஸ்பிட்டல் வந்து யாரோ விட்டு போயிட்டு இருந்தாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? இங்க ராயக்கோட்டை மேடம். அது ராயக்கோட்டை பால்கோடை சைடு மேடம். அது சரி, அவங்க விட்டுட்டு வந்தாங்க. ஆமா மேடம். நீங்க குழந்தை அப்படி இருக்குன்னா எதுக்கு உங்ககிட்ட ஒப்படைச்சாங்க? போலீஸ் கிட்ட தானே ஒப்படைக்கணும். போலீஸ் அது யாருன்னு தெரியல. அவங்க பணக்காரன்ட்டு யாரும் நர்ஸ் கிட்ட சொல்லி விட்டு போயிட்டு இருந்தாங்க மேடம். நர்ஸ் வந்து இதுமாரி குழந்தை இருக்குது எடுத்து போய் வளர்க்குறீங்களான்னு சொல்லி நான் சரி அந்த குழந்தை நாங்கள் எடுத்து வந்து வளர்த்துட்டு இப்போ நல்லா தான் இருக்குது மேடம். குழந்தைக்கு எந்த பிரச்சனை இல்லை, குழந்தை நல்லா இருக்குது மேடம். இந்த கல்லாம் நல்லா தான் வளர்ந்துட்டு இருக்குது. இல்ல அது சட்டப்படி தப்பாயிடுச்சு. ஒரு குழந்தை ஹாஸ்பிட்டல் விட்டுட்டு போயிருக்காங்க, நீங்க போய் அந்த குழந்தைய தூக்கிட்டு வர்றீங்க. குழந்தைனாக்கி சரி குழந்தைன்னா எங்களுக்கு குழந்தை மேலே ஆசை அதிகம் மேடம். எங்களுக்கு பசங்கன்னா ரொம்ப உயிர் மேடம். எந்த பசங்களாக இருந்தாலும் இப்போ ரொம்ப உயிர் தான். எந்த குழந்தைங்களும் ரொம்ப உயிர் தான் மேடம். அவங்க அந்த குழந்தையாட்டில் எந்த குழந்தைக்கும் எங்கள் உயிர் தான். அதனால சரி கொடுக்குறான்னாங்க எடுத்து வந்து நாங்கள் வளர்த்துக்கணும் மேடம். இப்பயும் குழந்தை நல்லா இருக்குது. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நான் பெங்களூர் மேடம். நீங்களும் இங்க விட்டுட்டு போயிட்டீங்க? நான் விட்டு போயிட்டு மேடம். உங்க பசங்க? பசங்க இங்கே தான் இருக்கிறேன். பசங்களை நான் இப்போ மாதம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போன வருஷம் எல்லாம் ஒரு 30-40 கொடுத்தேன். நீங்க என்ன பண்றீங்க, என்ன வேலை பாக்குறீங்க பெங்களூர்ல? இப்போ டிரைவர் தான் மேடம். டிரைவரே இப்போ ஒரு லாரி இருக்குது, சொந்தமாக இப்போ லாரி இருக்குது, ஓன் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் மேடம். பசங்களை பார்க்கணும், அவங்க கிட்ட பேசணும் மேடம். பசங்களை நான் பார்க்கணும். இத்தனை வாட்டி இப்போ இந்த 4-5 வருஷமா ஒரு சுமாரனால ஒரு 10-15 வாட்டி போயிருப்பேன் கிருஷ்ணகிரிக்கு. அந்த பசங்களை கூட வீடு எங்கே இருக்குன்னு கூட காட்டல மேடம் எனக்கு. பசங்க மேடம் அவங்களுக்கு தேவையான புக்ஸு, தேவையான அவனை ஸ்கூலுக்கு என்னென்ன தேவையோ ஷூஸு, செருப்ஸ் எல்லாம் முதற்கொண்டு வாங்கியிருக்கிறாங்க. திங்கிறதுக்கு எல்லாம் முதற்கொண்டு வாங்கி கொடுத்துக்கிறேன். ஆனால் வீடு இது வரைக்கும் இதுதான் வீடுன்னு இது வரைக்கும் காட்டல மேடம். நீங்க மாசம் காசு அனுப்புறீங்களா அவங்க மாதம் படிப்புக்காக? போன வருஷம் 30-40-50,000 கொடுத்தேன் மேடம். இந்த வருஷம் வந்து இவங்க கொஞ்சம் ராங்காக பேசுனதுனால போன மாதம் தான் 10,000 கொடுத்தேன். கொடுத்தபடி தான் சொல்லணும், இல்லைன்னா இல்லாம. அது பசங்களுக்காக தான் யூஸ் பண்றாங்களா இல்ல அவங்க பர்சனலுக்காக? தெரியல மேடம். அது நான் பார்க்கல மேடம். அது நான் பார்க்கல. பொண்ணுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு வந்து இப்போ ஃபர்ஸ்ட் இயர், இப்போ இந்த இயர் மேடம். அவளுக்குமா புரிய மாட்டேங்கிறது மேடம். அது தெரிஞ்சு நான் தான் அவங்க வந்து நல்ல ஒரு மேக்னெட் போல தாய் பிள்ளைங்க எல்லாம் இதாகிட்டு இருக்காங்க மேடம். பிரெயின் வாஷ் பண்ணி நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க மேடம். நான் இது வந்து திருப்பி எல்லாரும் யாரெல்லாம் சாவர நிலைமை தான் மேடம். திருப்பி எங்கள் அண்ணா கிட்ட போய் எங்கள் அண்ணா கான்டாக்டே இல்லாமல் இருந்துச்சு. திருப்பி எங்கள் அண்ணா கிட்ட போய் நான் கதறி. ஏன் உங்க அண்ணா கூட கான்டாக்ட்? நான் அப்பலேருந்து யாருக்கிட்டே ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. உங்களுக்கு சுகுணோட லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் மேடம்? எங்க மீட் பண்ணீங்க? நான் அங்கே பெங்களூர் தான் மேடம். எங்களுக்கு ஆனா இப்போ சுகுணாவை இந்த நிலைமையில இப்படிதான் வாழறான்னு தெரிஞ்ச பிறகும் சுகுணா உங்களுக்கு வேணுமா வேணாமா? மேடம் நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி லாஸ்ட் ஒரு 6 மாதம் முன்னாடி ஒரு வாட்டி ஃபோன் பேசினேன் மேடம். பேசினாங்க, நல்லா தான் பேசினாங்க. அன்றைக்கே என்ன சொன்னேன்,
நீ அன்னைக்கு லவ் நான் உன்னை கல்யாணம் பண்ண என்னைக்கு என் பின்னாடி எப்படி வந்தியோ இன்னைக்கு அதே மாதிரி என் பின்னாடி வா. எல்லாத்தையும் மன்னிச்சு இந்த இன்னைக்கு என் பின்னாடி வா, நான் உனக்கு என்ன சகலத்தை என்ன வேணும் செய்கிறேன். அந்த வார்த்தை தான் சொன்னேன். இன்னைக்கும் என் மனசுல இருக்கு. ஆனால் மனசுலன்னா இன்னைக்கு எனக்கு வேற கல்யாணம் ஆயிருக்குது மேடம். நீங்க கல்யாணம் கல்யாணம் பண்ணிட்டு பண்ணிக்கிறேன் மேடம். அப்போ நீங்க உங்கள்ட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கியிருக்கீங்களா இல்ல டைவர்ஸ் அவங்க லெட்டர் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க மேடம். எனக்கு உங்க கூட வாழ வேணாம்னு வாழ சொல்லி வேணா எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கிறேன் மேடம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? இப்போ கல்யாணம் பண்ணி 3 வருஷம் ஆகுது மேடம். 3 வருஷம் ஆகுது மேடம். இப்போ மொத்தமா அவங்க 2 பேர் வாழ்க்கையில நட்ராஜ் தான். ஆமா இல்ல. மேடம், வேற யாரு கிடையாது. என்ன பேரு நட்ராஜ். உங்க கணவர்? 2 குடும்பம். அவங்க அக்கா, ஆமாம். இவங்க மனைவி. சொந்த வைஃபை விட்டு இவங்க அக்கா கூட நீங்க வாழ்றீங்க. இது எந்த விதத்துல நியாயம்னு சொல்லுங்க. அவங்க அக்கா கூட வாழன்றதை விட எல்லாம் இவங்களே பண்ணது தான் மேடம். அது என்ன பண்ணாங்க? அவங்க வந்து வீட்டில் வாடகை இருந்தோம். அவங்க வந்து என்கிட்ட பேசுனது தப்புன்னு 2 பேரும் இது பண்ணிட்டாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்துன்னு சொல்லி தான் நீங்க அவங்க வீட்டுல போய் தங்கி இருக்கீங்க. ஆமாம் ஆமாம். அங்க போய் சரி எங்க அக்கா பக்கத்துல இருந்தேன்னா ஒரு தாய் ஸ்தானத்துல எனக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு சொல்லி அந்த நம்பிக்கையில தான் அவங்க அங்க போயிருக்காங்க. ரைட்டு. சோ ஆறுதலுக்காக அவங்க அங்க போயிருக்காங்க. ம். நீங்க போய் அங்க என்ன பண்ணிருக்கீங்க? நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், எதுவும் பண்ணல, பேசுவோம், இருக்கும், அவ்வளோதான். கண்ணால பார்த்துன்னு சொல்றாரு. யாரு இவர் பார்த்தாராமா? என்ன சாட்சியாமா இவர் சொல்கிறாரு? அவங்க 2 பசங்க. கிடையாது மேடம். உண்மையா சொல்லுங்க நட்ராஜ். உண்மையிலே சொல்கிறேங்க. மேடம் நான் என் உண்மையா சொல்லுங்க. உண்மையாக தான் சொல்கிறேன். கண்ணால் பார்த்துன்றதெல்லாம் சும்மா பேச்சு. 5 வருஷமா உங்க மனைவி பசங்க தனியா இருக்காங்க பெங்களூர்ல. ஆமாம். நீங்க அந்த பக்கமே பாக்குறது இல்லையா? நீங்க அவங்க போய் பேசுறது இல்லையா? அப்படி எப்படிங்க அவங்க நீங்க கட்டின மனைவியை விட்டு அவங்க அக்கா கூட நீங்க எப்படிங்க வாழ முடியும்? இது எந்த விதத்துல நியாயம்? நீங்க பண்றது சரியாது. நான் சரின்னு சொல்லலை, அவங்க கூட வாழலையா. அவன் எப்பயோ ஒரு வாட்டி நான் வண்டிக்கு போகிறேன், வரேன், குளிச்சுட்டு வரேன், அவ்வளோதான். இவங்க சொல்கிற மாதிரி இவங்க எதுக்காக அவங்க எத்தனை வீட்டுல வாட்டி போய் எத்தனை வாட்டி நான் போயிருக்கேன் கேளுங்க. எத்தனை வாட்டி நான் கூப்பிட்டு வந்திருக்கேன். ஆனால் ஒரு வாட்டி கூட அவங்க இருந்ததே எங்க கிடையாது. கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஊருக்கு கூப்பிட்டு வந்து இங்கே வர மாங்கத்தோப்புலேருந்து வந்துட்டாங்க இவங்க. திரும்ப பெங்களூர் போயிட்டாங்க. எப்படிங்க வாழ்வாங்க அந்த வீட்டுல? அவங்க கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் நடக்கிறச்ச அவங்க பார்த்துட்டு அங்க இருக்க முடியுமா? இல்லை, அப்ப நீங்க செஞ்சது தவறு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் நீங்க எதுவும் யாரு கூட இருக்கீங்க இப்ப கிருஷ்ணகிரியில? கிருஷ்ணகிரியில் வந்து யார் கூட இல்லை. இவங்க வந்து வண்டிக்கு போகிறேன், வாரத்தில் 15 நாளைக்கு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு நான் பாட்டு திரும்ப எந்த வீடு? 15 நாளைக்கெல்லாம் இல்ல கிருஷ்ணகிரியில் தான் மேடம். மேடம். வாரத்துக்கு ஒரு யாரு யாரோட வீடு? என் வீடு தான் சார். உங்க வீடா? சொந்த வீடா? ஆமாம். நீங்க தனிதான் இருக்கீங்களா? தனியாக இல்லை, அவங்க ஒய்ஃபெல்லாம் அங்கே தான் இருக்காங்க. சோ நீங்க அவங்க வைஃப் கூட அங்க இருக்கீங்க. இப்ப நீங்க சொல்றது நாங்க எந்த தவறும் பண்ணலன்னு சொல்றீங்களா? தவறு பண்ணேன்னு சொல்ல விரும்பல. இவங்க தவறா நினைச்சு இவங்களே பண்ணிட்டாங்க. அவங்க நினைச்சாங்க, நீங்க ஏன் அந்த தவறு பண்றீங்க? நீங்க ஏன் அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கீங்க? நான் வாழ்ந்துட்டு ஏன் இருக்கேன். கிருஷ்ணகிரியில வேற வீடே இல்லையா வேற தனிப்பட்ட முறையில இருக்கிறதுக்கு? தனிப்பட்ட முறையில் வீடு கட்டினா சரி, அவங்க வீடு வாசல் இல்ல இருந்தாங்க, அவங்க இருந்துகிட்டு விட்டுட்டேன் நான். அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் பார்த்து பாரு. நீங்க அவர் பார்க்கவே இல்லையே. யாரு சொன்னா? அவங்க ஏன் விட்டுட்டு போனாருன்னு அப்பதானே சொன்னாரு. வீட்டுக்கு நான் வந்த பிறகு இது பார்த்த உடனே என்னால முடியல, இவங்க போட்டு என்ன அடிக்கிறாங்க, எவ்வளவு நான் டார்ச்சர் பேர் பண்ணணும்னு சொல்றாரு. இவ பாத்திரம் சொன்னதெல்லாம் சும்மா மேடம். கேளுங்க மேடம், அவங்க அடிச்சாங்களா இல்லை முத்து அவங்க பொண்டாட்டியை கேளுங்க மேடம். 2 பேர் சாட்சி நட்ராஜ். உங்க மனைவி சுகுணாவோட ஹஸ்பண்ட். இல்லைங்க மேடம், இவங்க போய் சொல்ல மாட்டாங்க. நான் ஒத்துக்கவே மாட்டேன் மேடம். அது நீங்க ஒத்துக்க வேணாம். ஆ. ஆனா உண்மைதான். கிடையாது. சரி கேளுங்க மேடம், அவங்க பொண்டாட்டியை கேளுங்க மேடம். இதே வீட்டுல வாடகை இருந்தோம். பக்கத்து வீட்டுல அவங்க இருந்தாங்க. இவங்களையும் நம்ம அக்கா ஆனா என் புருஷன் மேல இப்ப வரைக்கும் எனக்கு நம்பிக்கையே இருந்ததில்லை மேடம். எங்க போனாலும் பொண்ணுங்க பேசுறது ஜாஸ்தி இருக்கு. அதனால நான் அப்பயும் சொல்லியிருக்கிறேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா என் அக்கா என் அம்மா ஸ்தான நான் நம்பி எங்க மார்க்கெட்டுக்கு ஆகட்டும், இவங்க அம்மா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் தான் மேடம் இவங்களே அனுப்பிச்சி விடுவேன். எனக்கு பஸ்ஸில் போனா ஒத்துக்கிறது இல்லைன்ட்டு எல்லாத்துக்கும் நான் இவங்களை அனுப்பிச்சி விட மேடம் நம்பி. ஏன்னா என் அக்கா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா அப்படின்னு இவங்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை, என் அக்கா எனக்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு எங்க வேணாலும் அங்க அனுப்பிச்சி விடுவேன் மேடம். நான் பாலக்கோடுல இதே இவங்க வீட்டு பக்கத்துல எல்லாரும் சொல்லுவாங்க, தங்கச்சிக்காரையே அக்காவை கூட்டி கொடுத்துருவாளாட்டுக்குது. இவங்க போய் கதவு காலையில தாப்பால் போட்டாங்கன்னா சாயங்காலம் தான் கதவே திறந்து வீட்டுக்கு வருவாங்களாம். அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க மேடம், அது இவங்க பெரியப்பா அவங்க சொந்தக்காரங்களும் எல்லாம் சொல்றாங்க மேடம் எனக்கு.
ஆனாலும் அப்பயும் கூட நான் நம்பல. ஏன் அக்கா அது மாதிரி பண்ண மாட்டா, எனக்கு அது மாதிரி பண்ண மாட்டா, ஏன்னா நான் சின்னவ, நீ அந்த அக்கா தூக்கி வளர்த்துது, அது மாதிரி பண்ண அப்பா கூட நான் நம்பல மேடம். அவங்க எல்லாம் சொல்லியும் கூட வீட்டுல வந்து அன்னைக்கு காலையில போயிட்டு குளிச்சுட்டு போய் அரிசி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல வந்து குளிச்சுட்டு பக்கத்து ரூம்ல படுத்து இருந்துட்டு 4 மணிக்கு எந்திரிச்சு போயிட்டு அவ கூட தப்பா இருந்தது, என்னடா போனூர் இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு வந்து பார்த்தா இவங்க 2 பேரும் தப்பா இருந்தது என் கண்ணார நான் பார்த்தேன் மேடம். நீங்க தான் சுகுணா? ஆமா மேடம், நான் தான் சொன்னேன். முத்துலட்சுமியோட அக்கா. ஆமா மேடம். என்னம்மா நடக்குது? என்ன நடக்குதுன்னா அவங்க ஃபேமிலி பிரச்சனை அவங்க தான் மேடம் பார்க்கணும். எங்க வீட்டு தேடி உதவின்னு தான் வந்தாங்க மேடம். உதவி கேட்டு வந்தது? உதவின்னு கேட்டு வந்ததுக்கு தான் எனக்கு இப்போ இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்குறாங்க. நீங்க வந்து எங்க வீட்டு பக்கத்துல இருந்து எங்க சபையில வீட்டு லைன் வீடு தான் எங்க வீடு, வந்து விசாரிச்சு பாருங்க. எங்க பசங்களுக்கு அவர் வந்து உதவி செய்யறாரா இல்லை எங்களோட தப்பான உறவு இருக்கான்னு நீங்கள் வந்து விசாரிச்சு பாருங்க மேடம். இப்போ இந்த ஆள் விட்டு எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொன்னா கூட நான் எழுதியும் கூட கொடுத்துட்றேன், அல்லது என் பசங்களை கூட்டிட்டு நான் ஊர் விட்டும் கூட போயிடுறேன் மேடம். இவங்கனால எனக்கு அவமானம், ஒவ்வொரு நாளும் அவமானம். என் பசங்களை வயசுக்கு வந்து பிள்ளை வச்சுட்டு இருக்கிறேன் நான். இவங்க என்ன கேட்காத கேள்வி இல்லை, என்ன படுத்தாத பாடு இல்லை, அவமானம் அவ்வளோ கேவலப்படுத்துறாங்க. நான் இப்போதைக்கு இவங்க இவ்வளோ கேவலப்படுத்தி இவ்வளோ அவமானப்படுத்தி கிருஷ்ணகிரியில் வந்து பாருங்க, சுகுணான்னா யாருமே தெரியாது, சுகுணான்னா யாருமே தெரியாது, துணிக்காரம்மா கண்ணாடிக்காரம்மா வருதான்னு கேட்டாதான் தெரியும். அந்த அளவுக்கு நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். இந்த பிள்ளை என்னைக்கு வீட்டுல வாசல் மெதிச்சிச்சோ அன்னைக்கு பிடிச்சது மேடம். எனக்கு 7.5 சனியா என் வீட்டுக்காரனும் என்னை விட்டு போயிட்டான், என் வாழ்க்கையும் தனியா போயிடுச்சு, என் பிள்ளைங்களும் அடாதியா நிக்கிறாங்க. இன்னைக்கு கடைசியில இவனு மேல என் மேல வீணா பழி போட்டுட்டு உட்காந்துருக்கேன். இவனை விட்டு கூட நான் எங்களுக்கு யாரு உதவி வேண்டாம் மேடம். கட்டின புருஷன் வேண்டாம், என் புருஷன் மட்டும் உனக்கு என்னத்துக்கு வேணும்? இப்படி கூட பிறந்த நம்ம கையெடுத்து நம்ம கண்ணை குத்திக்கிறதா மேடம்? யாராவது எங்க இருந்தாலும் எப்படிப்பா வர, என்ன சாப்பாடு செய்யிட்டுப்பா, எங்க வர, உனக்கு சித்திரான செஞ்சு வைக்கிட்டா என்ன? ஏன் புருஷன் கேக்குறேன்? இவங்க 2 பேரும் ஒரே பக்கம் வேலைக்கு போவாங்க. இவர் என்ன செய்வாரு, என்னமா சாப்பாடுன்னு இவரு கேட்பாரு. கேட்டு பாருங்க, முன்னாடியே வச்சுக்கிட்டு சொல்றேன். இவர் என்ன செய்வ சொல்லுவாரு, எனக்கு தக்காளி சாதம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும், தக்காளி சாதம் செஞ்சு வைங்க நான் வரேன். அப்போ நாங்க இப்படி ஒரு வீடு, இப்படி ஒரே வீட்டுல போட்ட சரி. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வாழும் போது அது சரி, அது சரி. இவங்க ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்கு சந்தேகம் தான் மேடம், எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க வீட்டுக்காரர் கண்டுபிடிச்சு எனக்கு சொன்னாரு, முத்து உன் மேல சந்தேகப்படுறது போல இருக்குப்பா, நீ ஜாக்கிரதையா நடந்துக்க அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் என்ன பண்ண மேடம், என் சங்க பணம் எடுத்து இவங்களுக்கு வீடு எடுத்து வச்சேன். நான் சொல்லிக்கிறேன். ஆனா திருப்பி இவங்க வந்து தப்பா நடந்து. ஆனா இவங்க அங்க வந்த உடனே இவங்க அண்ணா தம்பியா யாரும் உங்களுக்கு போன் பண்ணி சொன்னாங்க? நட்ராஜ வீட்டுக்கு தம்பி ரகு ரொம்ப அவருக்கு போன் பண்ணி சொல்லியிருந்தாராம், நட்ராஜ மட்டும் வீட்டுல சேர்த்துக்காதே, பிரச்சனை கண்டிப்பா வரும்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் தான் அவர் சொல்லியிருக்காரு போல இருக்கு எனக்கு. இல்ல வரும்போது மேடம் வீட்டு கூட வரல, இவங்க வந்தனே இருக்கும் போது மாமா அவங்க வீட்டு இல்ல சொல்லுவாங்க மேடம். ஏன்னா இவங்க குடும்பத்துக்கு யாருக்குமே என்ன கண்ட ஆகாது. சரி, இப்ப நீங்க தான் ஒத்துட்டீங்க, தப்பு நடந்து போச்சு, தப்பு நடந்துச்சுன்னு சொன்னீங்க. தப்பு நடந்துச்சுன்னு சொல்ல ஆயிடுச்சு, தப்பு ஆயிடுச்சுன்னு சொன்னேன். மேடம் தப்பு செஞ்சது நான் கண்ணார சொல்லல, 2 பேரும் கண்ணால பாத்து இதோ இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே, மாடி மேல போயிட்டாங்க, நான் செத்து போயிடுறேன் முத்து, மூஞ்சில் நான் முழிக்க மாட்டேன், நான் என்னை அறியாத நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் செத்து போயிடறேன்ட்டு இதே மாடி மேல போய் உக்காந்து அழுந்தாங்க. நீ எதுக்கு சாவுற, நீ அறியாத நீ தப்பு செஞ்சுட்ட வாக்கான்னு நான் கூட்டிட்டு வந்தேன். முன்னாடி போய் பாத்துட்டே இருக்கிறார். நீங்களே தேவையில்லாம பிரச்சனை பண்ணி குழப்பத்துண்டாக்கி அந்த ஆளையும் அங்கிட்ட இருந்து பிரிச்சு இன்னைக்கு வீண் பழி போட்டு அவனோட சேர்ந்து சத்தியமா எவ்வளவு இஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி நான் இவனோட அவ்வளவு சந்தோஷமா வாழ்ந்தேன். அவ்வளவு சந்தோஷமா இவங்க 2 பேரும் தப்பா இருந்தது நான் பார்த்து இப்போ சாவறதுக்கு மேல டேங்கி மேல போய் உக்காந்துக்கிட்டு உட்கார்ந்து இருந்து போனது உண்மைதான். மேல இவங்களுக்கு ஒரே வல்ல, இவங்களுக்கு 2 பேருக்கு ஒரே குழப்பங்க பிரச்சனைங்க. வந்ததுனால தானே நம்மளுக்கு இத்தனை வேதனை அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் டேங்கி கிட்ட உட்காந்து அழுதுகிட்டு வேதனை போயிட்டு உடனே வந்து இந்த ஆள் கிட்ட சொன்னேன், எவ்வளவு தப்பு பண்ணிட்டு புருஷன் கிட்ட சொல்லுவாளா? நீங்க வந்து இவங்க கன்னடக்காரன பையனை ஒருத்தனை என்ன பண்ணாங்கன்னு கேளுங்களேன். அவரு ஒரு டைம் நாங்க பஸ் காசு இல்லைன்னா வண்டியில போவோங்க. யாருது யாருன்னே தெரியாதுங்க மேடம், பழக்கமே இல்லை. வண்டிக்கு போவோம், ரொம்ப நாள் போயிட்டு பழக்கமே இருந்தா சரி இவ்வளவு தனியா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு,
எனக்கு உன்னை பிடிச்சி நான் சொன்னேன் எனக்கு எங்க கல்யாணம் அப்பாவே ஆகி எனக்கு பார்த்துருக்காரு புருஷன் மேடம். இருக்குது, வீட்டுக்கு டெய்லி 4 மணிக்கு எனக்கு வர்றது, 3 பசங்க பார்க்கறது. இருக்கிறாங்க. எங்க அப்பாவை செருப்புல அடிச்சு துரத்திட்டாங்க மேடம். வீட்டுல எங்க அப்பா இவங்களுக்கு பாதுகாக்க விட்டு வந்ததுக்கு செருப்புல அடிச்சு துரத்திட்டாங்க. ஏன்னா இப்ப போன் பண்ணி எங்க மாமனார் கிட்ட கேளுங்க. சரி, அவர் பின்னாடி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. நான் அதுக்கு பிறகு சொன்னேன் என்னாச்சு? எனக்குன்னு 3 பசங்க இருக்கு, புருஷன் இருக்கு. இன்னைக்கு சண்டை போட்டு நாங்க பிரிஞ்சு இருக்கிறோம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் ஒண்ணு சேருவோம். இன்னைக்கு என் புருஷன் பண்ண தப்பு அதே தப்பு நான் பண்ணிட்டேன்னா எனக்கு அவருக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாத போயிடும். அப்புறம் பசங்க பெத்தவன் தான் அப்படி பண்ணிட்டான், ஏமா அப்பா தான் அப்படி பண்ணிட்டேன், நீ அப்படி பண்ணிட்ட, அப்பாவுக்கு உனக்கு என்ன சம்மந்தான்னு கேட்டா நான் எங்க போட்டும், நாளைக்கு என் பசங்க நீ மதிப்பாங்களா? அது மாதிரி எண்ணத்தோட என்கிட்ட பேசாத அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உன் பிள்ளைங்களை நான் வளர்த்துறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு போய் வெஸ்த குடிச்சிட்டாரு மேடம். குடிச்சாங்க கூட நீ குடிச்சு செத்தா செத்துட்டு போய், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு என் பசங்களோட லைஃப் தான் எனக்கு முக்கியம். ஆனா இவங்களுக்கு எல்லாமே தெரியும் மேடம், அவன் விஷ குடிச்சதுனால பப்ளிக் ஆயிடுச்சு. பப்ளிக் இல்ல, அதுக்கு முன்னே பப்ளிக் ஆயிடுச்சு. இவன் டெய்லி 4 மணிக்கு வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் சும்மா மேடம். நான் என்கிட்ட வந்து நிறைய சொல்லியிருக்காங்க மேடம். எங்க அதான் அப்பாவே மேடம், சொல்லி அங்க இருக்கிற அழுகுவாரு. குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு 1000 பேர் 1000 ரொம்ப தப்பு சொல்றாங்க பண்றான். மேடம். நீ கொஞ்சம் என்ன இதுன்னு வந்து பார்த்து பசங்களாவது கூட்டு போய் எங்கன்னா ஒரு இடத்துல ரூம் எடுத்தாங்கடா. பசங்களை வந்து நீ எங்கேயுமே விடவே மாட்டாங்க, பாக்குறதுக்கும் விட மாட்டாங்க. கூட்டு போய் ஒரு நாள் வச்சு நான் அந்த பிள்ளைங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்குறேன் விடவே மாட்டாங்க. நீ அவன்டா நீயே ஒரு பொறிக்கை உன்ன நம்பி எப்படி அனுப்புறது அப்படின்ட்டு எவ்வளவு சரி, வேதனைப்படுத்த. இவங்க தான் தப்பு பண்ணாங்கன்னு நீங்க சொல்றீங்க. நீங்க ஏன் அந்த தப்பு பண்ணீங்க? தப்பு பண்ணாதே தப்பு பண்ண நான் பேசினதானா என்னமா இப்படின்னு அவங்க கஷ்டத்தை சொல்லுவாங்க, என் ஏன் அவங்க கஷ்டத்தை வீட்டுல சொல்லுவேன். கிருஷ்ணகிரியில நீங்க தனிப்பட்ட முறையில ஒரு வீடு எடுத்து நீங்க வாழ்ந்திருக்கலாம். வாழ்ந்துருக்கலாம். ஏன் அவங்க கூட இருக்கீங்க? ஏன் அந்த வீட்டுல போயிருக்கீங்க? இவங்களுக்கு எந்த இப்ப வந்து உறவும் புதுசா அந்த இல்லைன்னா வீடை இவங்க பேர் கட்டினாங்க மேல மேடம். வண்டியா அது மேடம் புதுசா வாங்கி கட்டினா விட்டுருக்காங்க. சரி கட்டினா இவங்க பேர் அவங்களுக்கு மேல வண்டி வாங்கி விட்டுருக்காங்க. இவங்க புருஷன் பொண்டாட்டி எனக்கு உனக்கு என் ஃபேமிலிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்க ரேஷன் கார்டுல எப்படி அவங்க பேர் அவங்க அப்பா பேர்ல சேர்த்தலாம்? வண்டி எப்படி இவங்க பேர் மேல வாங்கி விடலாம்? எனக்கு வந்து கிருஷ்ணகிரியில் அட்ரஸ் ப்ரூஃப் எதுவும் இல்லை மேடம். கிருஷ்ணகிரியில் இல்லாத இருந்தது என்கிட்ட. சம்பாரித்தேன், நைட்டு பகல் வண்டி ஆரிய டிரைவர் ஓட்டி சம்பாரித்து கொஞ்சம் காசு சேர்த்து சரி எதாவது ஒன்று வாங்கினா ஒரு முன்னுக்கு வரலாம், பசங்களுக்கு எதோ ஒன்று செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி காசு சேர்த்து ஒரு ஃபைனான்ஸ் படத்துக்கு போனேன். சார் இதெல்லாம் பாலக்கோடு அட்ரஸ் தான் இருக்குது, கிருஷ்ணகிரி அட்ரஸ் இல்லை அப்படின்னா. இல்லைப்பா கிருஷ்ணகிரி அட்ரஸ் இருந்தால் தான் நான் லோக்கலில் ஃபைனான்ஸ் தருவேன், உனக்கு தேவைன்னா அந்த ஸ்ரீராமில் அங்கே வேறு எங்கன்னா நீ போட்டுக்கினா எந்த அட்ரஸ்னாலும் கொடுக்கலாம் அப்படின்னாங்க. சரி லோக்கல் ஃபைனான்ஸ் தான் நம்மளுக்கு தரேன்றாங்க, ஏன்னா அறிமுகம் கிடையாது, யாரும் தரதில்லைன்னாங்க. அவங்க அட்ரஸ் பொறுப்பு இருந்துச்சு, அவங்க அட்ரஸ் பொறுப்பு எடுத்துன்னு போய் கொடுத்து இந்த பேரில் எனக்கு லோன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லோன் வாங்கி வண்டி வாங்கினேன் அவங்க இந்த பேர். விஷயத்த உங்க மனைவிட்ட சொல்லிருக்கலாமே. அவங்கெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை மேடம். அதெல்லாம் சும்மா மேடம். அவங்க என்கிட்ட பேசவே மாட்டாங்க. எங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் கேக்குறாங்க, அதனால எங்கிட்ட அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமதால உங்க அக்கா பேர்ல நான் திரும்ப பெங்களூர் போகும்போது அவங்களுக்கு சொன்னேன். சொல்லல மேடம். அவங்க வீட்டுக்கு போய் பெங்களூர் வீட்டுக்கு போய் மத்தவங்களா சொல்லி இதென்ன உன் புருஷன் அவ பேர் மேல வண்டி வாங்கி விட்டுருக்குறாங்கன்னு சொன்ன பிறப்படி நான் போன் பண்ணி கேட்டேன். நம்மளுக்கும் பிறந்த பசங்க 3 இருக்கு, ஒன்று அவங்க பேர் மேலே வாங்கி விட்டுக்கலாம், இல்லை உனக்கு பெற்றவங்க குத்துக்கல்லாட்டு உயிரோடு இருக்கிறாங்க அவங்க பேர் மேலே வாங்கி விட்டுக்கலாம், நீ எதுக்கு அவள் பேர் மேலே வாங்கி விட்டேன்னு சொன்னதுக்கு ஆமாம் எனக்கு எந்த இதுமே இல்லை நான் வாங்கி விட்டு அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கேட்டார். என் எதுல அட்ரஸ் ப்ரூஃப் இல்லை, அவங்க பேர்ல இருந்துச்சு வாங்கினா அதுக்கு என்ன இப்போ அப்புறம் பண்ணிக்கலாம். இவ பேர் மேலே வாங்கி விட்ட வண்டி தான் ஓஹோன்னு ஓடுதான். உண்மையை சொல்லுங்க. உண்மைதான் மேடம். என்ன தொடர்பு? தொடர்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மேடம். உண்மையை சொல்லுங்க. உண்மையை தான் சொல்றேன் மேடம். நீங்க வேணா என்ன வேணாலும் செஞ்சு பாருங்க, கேட்டு பாருங்க. எனக்கு அவங்களுக்கு வந்து தொடர்பு பார்த்தது தப்பா இல்ல இவங்க கண்ணால பைபிள் மேல சத்தியமா நீ நாளைக்கு ராபோஜ் நடக்கறியோ எனக்கு தெரியாது. பைபிள் மேல சத்தியமா நான் ஆண்டவர் பைபிள் சொல்றேன். நான் வந்து நேர்ல பார்த்தேன்னு சொல்றேன். ஒரு நாள் என் 3 பசங்க சத்தியமா சொல்றேன் மேடம், இவர் நினைக்கிறது இவர் பேசுறதெல்லாம் பொய். சபையில வந்து பாருங்க நான் எப்படி இருக்கிறேன், இத்தனை வருஷமா நான் இவங்க சொல்றது பொய், இவங்க சொல்றதும் பொய்யா மேடம்? அதுதான் சொல்றேன் நானு. இவர் வந்து என் மக இங்க படிச்சிட்டு இருக்கிறா, சரிங்களா? என் மக இங்க படிச்சிட்டு கேளுங்க மேடம். இவங்க இவங்க பாலக்கோடுக்கு போயிட்டு வந்தாங்க. பாலக்கோடுக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணுக்கு எக்ஸாம் இருக்கு, சித்தி என்னை எழுப்புடு சித்தின்னு சொன்னா என்கிட்ட. இல்லம்மா நான் தூங்கிடுவேன், ஒருவேளை சித்தப்பா முழிச்சிருந்தா எழுப்பிடு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் பக்கத்து வீட்டுல படுத்துட்டு இருந்தேன். அன்னைக்கு இவரு என்கிட்ட பேசவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு சரி இப்போ 4 மணி ஆயிடுச்சு, புள்ள எக்ஸாமுக்கு படிக்கிறேன்னு சொன்னா போய் எழுப்பிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மேடம் எழுப்பி அனுப்பிச்சு விட்டேன். அனுப்பிச்சு விட்டுட்டு கதை திறந்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு 2 ரூம் இருக்குது மேடம், 2 ரூம்ல வெளி வந்து உக்காந்துக்கிட்டா, கதவை மூடிட்டு இவங்க 2 பேரு கட்டில் அங்க இருக்கு, பசங்க இங்க படுத்துருக்குறாங்க, இவங்க 2 பேரும் மிஷின் அங்க இருக்கு, இந்த ஓரத்துல வந்திருந்தாங்க. வந்து என்னடா போனாலும் இன்னும் காணுமே, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான்
டைரக்டா வீட்டுக்குள்ள கூட போல, சுத்தி இப்படி போயிட்டு ஜன்னல்ல பார்த்தது இவங்க 2 பேரும் தப்பா இருந்தது என் கண்ணார நான் பார்த்துட்டு ஓடி போய் கதவு திறந்துட்டு என்னால பேசவே முடியல மேடம். அல்வாச்சி தான் வருது. நம்பி கூட்டிட்டு வந்து உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சு கூட்டிட்டு வந்ததுக்கு எனக்கு முத்து நீ என் பொண்ணு மாதிரின்னு சொல்லி இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டு நீ இவ்வளவு பெரிய எனக்கு கண்ணார பார்த்துட்டு என்னால பேசவே முடியல மேடம். கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் இந்த வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு அழுந்துட்டு இருந்த பசங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தவங்க எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. ஏமான்னு சொன்னாங்க. ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அர்த்தமே தெரியாத அந்த ஃப்ரெண்ட்ஸோட நட்பே நீங்கள் கொச்சப்படுத்திட்டீங்கல்ல. உங்களை நம்பி நாங்கள் எவ்வளோ தூரம் விட்டதுக்கு நீங்கள் இது மாதிரி என் கண்ணு முன்னாடியே தப்பு செஞ்சுட்டு இல்லை, இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீமானை எடுத்துக்கிறதுக்கு போனேன். மொத்தம் இனிமேல் என்னை அறியாத நான் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா வீட்டில் எலுமிச்சுங்க அதெல்லாம் இருந்துச்சு. அதுங்கெல்லாம் தொட்ட ஏதோ எனக்கு புத்தி இது மாதிரி ஆயிட்டு நான் தப்பா நடந்துட்டேன் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு என் கால்ல உண்மையிலே தப்புன்னு சொல்றா. தப்பெல்லாம் பண்ணல மேடம். அதெல்லாம் அநியாயம். உண்மையா இல்லையா? தப்பு பண்ணது என் கண்ணார நான் பாத்திருந்தேன் மேடம். ஓப்பனா சொல்றேன் மேடம். இவ்வளவு வெறுங்க இவங்க 2 பேர் தப்பா இருந்தது நான் பார்த்தேன் மேடம். நான் பார்த்து நான் போய் சொல்றேன். நான் தப்பா என் கால்ல வந்து விழுந்தாரு மேடம் இவரு. சோ இப்ப நீங்க 2 பேரும் சொல்றது நாங்க எந்த தவறும் செய்யலைன்னு தான் சொல்றீங்க மேடம். நான் தான் சொல்றேன் மேடம். ஆண்டவருக்கு உண்மையாவே நான் சொல்றேன். இவர் வந்தது இருட்டுல அந்த கால் தட்டு விட்டு என் மேல விழுந்தது உண்மைதான். ஆனா நான் ஆண்டவருக்கு பயந்து சொல்றேன். இந்த அப்படி எதுவுமே நடக்கலன்னு சொன்னீங்க இப்போ. இப்ப இவங்க சொல்றாங்க பாருங்க, அதுக்கு நான் சொல்றேன். கதவு இவ்வளவு பெருசு இருக்குது, ஆமா தானே? உள்ள போற கதவு இவ்வளவு பெருசு தானே இருக்குது. விழுந்தது உண்மைதான். ஆனா இவங்க தப்புன்றாங்க. அது எப்படி மேடம் தப்புன்னு ஒத்துக்க முடியும்? செய்யாத தப்பு எப்படி மேடம் ஒத்துக்க முடியும்? நான் தூங்கிட்டு இருக்கிறேன். தண்டனை கொடுக்கட்டும் மேடம். இல்ல நீங்களே என்ன தண்டனை கொடுத்தாலும் கொடுங்க, நான் மனப்பூர்ணமா ஏத்துக்கிறேன். இப்படி சொல்லக்கூடாது. இவங்க படுக்கிறது அந்த சந்தலதான். அந்த இவங்களே வந்து எங்க அப்பாவை மேடம் எங்க அப்பாவை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை இவங்களுக்கு நல்லா தெரியும். பாத்துட்டேன் மேடம். பாத்துமே இவங்க 2 பேரும் மூஞ்சி கண்ணால பார்த்தேன்னு சொல்றேன். பொய் மேடம், அபாண்ட பொய் மேடம். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த மாதிரி பொய் எல்லாம் பேசக்கூடாது. பார்த்த மேடம் சபையில வந்து நீங்க கேட்டு பாருங்க. சுகுணா உண்மையானவரே வந்து என் கால்ல விழுந்தா முத்து நான் அறியாத முத்து அப்படின்னு சொல்லி சரிங்களா? உங்க புருஷன் பார்த்தேன்னு சொல்றாரு. ஏப்பா பாதி உடம்பு ஆண்டவருக்கு சண்டை பண்ணுங்க மேடம். பைபிள் மேல சத்தியம் பண்ணு. நான் தப்பு நான் ஏத்துக்கிறேன். இதெல்லாம் அநியாயமா இந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. பாதி உடம்புனா சண்டை நான் எங்க வீட்டுக்காரிக்கு எல்லாருக்கும் நீ வந்து சண்டை பண்ணீங்கல்ல, நான் அன்னைக்கே உங்க வீட்டு பக்கமே வராதான் இருந்தேன். நீங்க பாதி உடம்பு இருந்தா நான் என்ன பார்த்தேனா? நீங்க தான் எனக்கு சண்டை பண்ண சீமன் ஊத்திக்கணும்னு சொன்னாங்கன்னு சொல்றல. அப்ப வந்து நீங்க யார் கேட்டீங்க? என்னவே நான் வந்து உங்க வீட்டுக்கு மாமா இருக்கல மேடம். உங்க வீட்டுக்கு வந்தேனா? நான் உங்க வீட்டுக்கு வந்தேனா? அன்னைக்கு நான் இல்ல விட ஏப்பா ரோட்ல நின்னு வரந்த மண்ணே 2 பேரும் நின்னு காரியாரித்து போவீங்களே. இவன் வந்துட்டான் பாரு பிசாசுன்னு 2 பேரும் இங்க இருந்து ரோடு கிராஸ் பண்ணா ஒரு மாதிரி நீயும் சரி மேடம் இங்க பாருங்க மேடம். நான் தப்பு நான் வந்து எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு விரும்புறேன். நீ பாரு நீங்க பாரு வீட்டுக்கு வந்தா இல்லையா? யாரு யார் வீட்டுக்கு? என் வீட்டுல இல்ல. வீட்டுக்கு வந்தப்பதான் நீங்க இத பிரச்சனை பண்ணி விட்டீங்களே. தெரியாது நீ கட்டல உட்காந்துலையா? அப்ப கட்டல இன்னைக்கு சண்டை பண்ண வந்து கட்டில உட்காந்து சண்டை பண்ண அன்னைக்கு சாயந்தரம் தான் நான் சண்டை பண்ணேன். இதெல்லாம் பார்த்துதான் சண்டை பண்ணது. இவ கூட்டு வந்து நீ அங்க இருந்து அக்கா சண்டை போடுது அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து போன் பண்ணி பேமெண்ட் இல்ல போய் சொன்னா போன் பண்ணி சொல்லிக்கிறேன். யூ போன்ல இருந்து யாரு அவருக்கு போன் பண்ணி மாமா கிட்ட தான் சண்டை போட போறேன் நடராஜன் சொல்லிட்டு வீட்டுல கூட்டு படுக்க வச்சுக்கான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுல கூட்டணும். எங்க வீட்டுல படுத்துக்கு என்ன கேட்ட? என்ன கேட்டாங்க? அதெல்லாம் வெளியில சொல்ல சொல்லுது. 2 பேருக்கிட்டையும் போடா, நீங்க 2 பேருக்கிட்ட அவன் விட்டு வச்சுக்கிற அவகிட்டையும் போடா அப்படின்னு சொல்றாரு மேடம். நீ செஞ்சுக்கிறனால தான் சொன்னது. வாய் கூசாம சொல்றீங்க. நீ செஞ்சதுனால உன் பசங்க நீ கத்துக்கிற பசங்க கூப்பிட்டு கேளு என் அப்பா இப்படியே பட்டோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேளு. இதே இடத்துல சாகுறதுல கேளு. கூப்பிட்டு கேளு என் பசங்களை. என் புள்ளிகளை பத்தி எனக்கு தான் தெரியும். உனக்கு என்ன வீட்டுல இருக்கிற நீ அப்படின்னா யார் வீட்டுல? பொண்டாட்டி வீட்டுல இருக்கிற நீ வீடு வீடு எனக்கு வீட்டுல வச்சுக்கிற வீடு தேவையான உன் பொண்டாட்டி போல ரூம் எடுத்து வச்சுக்கோ. போ என்ன வீடு வச்சுக்கிற வீட்டுல? நீ ரூம் எடுத்து வச்சுக்கோ. என் வீடு அது. உங்க வீட்டுல எதுக்காக அவங்க இருக்காங்க? அவங்க வீடு வாசல்ல தான் குழந்தை குட்டிங்க இல்லாம
ரோட்ல நிக்குது, சாப்பாடு தண்ணி இருக்கு, ஒருத்தர் குடுக்கறதுக்கு யோகியதை இல்ல. நான் என்ன ஏப்பா நீங்களே இருந்துக்காங்க அந்த வீட்டுல. இத்தனை பெத்தவங்க இருக்கிறாங்க, கூட போறவங்க இருக்காங்க. ஒரு நிமிஷம் நட்ராஜ், ஒரே ஒரு நிமிஷம். அவங்க அண்ணன் எப்பவுமே சொல்லுறாம ஏதாவது உதவி தேவைன்னா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொல்லிருக்காராம. அப்ப ஏன் உங்க அண்ணனுக்கு நீங்க போன் பண்ணல? இப்பதான் அவங்க கேக்குறது அந்த மாதிரி. மேடம் எங்க அண்ணன் இவ்வளவு நாள் வந்ததே கிடையாது. இந்த பிரச்சனைக்கு அவன் கேட்டது கிடையாது. என்னை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும். இந்த பிரச்சனையும் அவன் வந்து ஏமா தனியே இருக்காரு. இல்ல மேடம், இவரு நீங்க எதுக்காக போய் அந்த வீட்டுல நீங்க வாழணும்? எதுக்காக? என்ன உலகம் என்ன சொல்லும்? வீடு என்னது? வீடுதான்ப்பா. இப்ப நான் வீடு கட்டி கொடுத்துடல. இப்ப அந்த வீட்டுல நீங்க இருந்துக்காங்க, எனக்கு அந்த வீடே தேவையில்ல. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்தீங்களா? இப்ப நீங்க என்ன குடுக்க போறீங்கன்னு நாங்க கேட்கல. நீங்க ரெண்டு பேரும் அதே வீட்டுல தான் வாழ்ந்தீங்களா? இல்ல மேடம், வாழ்றேன்னா அவங்க அந்த வீட்டுல இருக்காங்க மேடம். நான் வண்டிக்கு போறேன். அந்த வீட்டுக்கு நான் வேற தண்ணி இல்ல ஒரு வாரம் ஆகுது மேடம். அப்ப வந்து நான் குளிச்சிட்டு போவேன் வீட்டுல, அவ்வளவுதான். புறம்போக்கு சைடு நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வேதனை, அந்த மாதிரி பாஸ்ட். இவ்வளவு தத்துவம் பேசுறீங்களேம்மா? சொல்றது ஒரு நிமிஷமா, இவ்வளவு தத்துவம் பேசுறீங்களே. நான் அப்படி இல்ல, நான் பைபிள் மேல சத்தியம் பண்றேன்னு சொல்லி அவர் தனியே இருக்காரு. அந்த வீட்டுல போய் நீங்க தங்கலாம் மேடம். அவரு அந்த வீடுக்கு ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு பாசமா எங்களுக்கு அந்த வீடு கட்டி கொடுத்தது. பணம் அவருடையது. கேளுங்க, அவர்கிட்டயே சீட்டு போட்டு 60,000 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. கேளுங்க. ஆமா மேடம். அப்ப நீங்க ரெண்டு பேரும் அதே வீட்டுல தான் வாழ்வீங்களா? இல்ல இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க? நான் கிருஷ்ணகிரில தான் இருக்கேன் மேடம். நான் வண்டிக்கு போயிடுறேன். வண்டிக்கு போறதுனால 15 நாள் 20 நாள் திரும்பி வருவீங்களா இல்லையா? இல்ல வருவேன். வந்துட்டு வருஷம் எங்க வருவீங்க? குளிச்சிட்டு வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வரணும். இல்ல மேடம், ரூம் கூட நான் பார்த்து எடுத்து பாஸ்டர் வந்து நீ ரூம் எடுத்து தனியா இருந்துக்காப்பா. ஜனங்க பேசுவாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது தெரிஞ்ச பிறகு எதுக்காக அவங்க வீட்டுக்கு போறீங்க? அவ்வளவு நேர்மையா நீங்க நடக்கணும்னா வேற வீடு வாங்கிருக்கலாமே, ஒரு ரெண்ட்ல வாங்கலாமே. இல்ல ஏன் அவங்க வீட்டுல போய் நீங்க ரெடி ஆகி ஃப்ரெஷ் ஆகி கிளம்பணும்? நான் பண்ண தப்பு அது ஒண்ணுதான் மேடம். ஏன்னா சரி புள்ளிங்க இருக்குது, அதுங்களுக்கு ஒரு ஏதோ போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு குளிச்சுட்டு வர்றதுதான் என்னோட சொல்றாங்க. எனக்கு யாரும் தேவையில்லை சொல்றாங்க. நீங்க ஏன் அவங்க பசங்க இருக்காங்க, அவங்க இருக்காங்க, கட்டின புருஷன் இருக்காரு, அவர் இருக்காருல்ல, இல்ல அவங்க பிரதர்ஸ் இருக்காங்க, அம்மா இருக்காங்க, யாருமே பாக்குறது இல்ல. நானே இவங்க கிட்டே சொல்லிருக்கேன், இவங்க அம்மா கிட்ட எல்லாரும். உங்களுக்கு உங்க மனைவி உங்க பசங்க இருக்காங்க, முதல்ல அந்த பிரச்சனையை பாருங்க. சரிங்க மேடம், நான் பாக்குறேன் இல்லன்னு சொல்ல மேடம். முத்துலட்சுமி, புருஷன் உங்களுக்கு வேணுமா வேணாமா? இல்ல மேடம், நான் கண்ணார பார்த்து என் புருஷன் என் காலில் உளுந்து நான் இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு இப்ப சாதிக்கிறவரு இதுக்கு மேல வந்து என் கூட சந்தோஷமா வாழ்வாங்கன்னு என்ன மேடம் நிச்சயம்? நட்ராஜ், உங்க விருப்பம்? அவங்க விருப்பம் என் விருப்பம். எனக்கு முதல்ல எனக்கு பிள்ளைங்க வேணும், அவ்வளவுதான். எனக்கு பிள்ளைங்க வேணும். அது வந்து நான் ஏதோ ஒண்ணு செய்யறதுக்கோ ஏதோ ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்தாதான் பசங்க உங்க கூட வாழுவாங்க. அது என்ன பசங்களை நீங்க என்ன பிரிக்கவா முடியும்? இல்ல இல்ல, அது தாய் கூட வாழட்டும் மேடம் பசங்க. அதுக்கு என்ன இருக்குதோ என்னால முடிஞ்சு நான் செஞ்சு கொடுப்பேன், அவ்வளவுதான். நான் இத்தனை வருஷமா அதுதானே கேட்டேன். நானும் இப்போ அதான் சொல்றேன். எனக்கு நான் சம்பாதிக்கிறது வந்து என் பிள்ளைங்களுக்கு தான், நான் இல்லைன்னு நல்லா சொல்லவே மாட்டேன். ஏன் அப்ப இத்தனை வருஷம் நீங்க அது செய்யலனாக்கா அவங்க பண்றது அந்த மாதிரி பண்றாங்க. 1000 அவங்க நீங்க என்ன சொன்னீங்க? நான் வாழ்றது என் பசங்களுக்காக மட்டும் தான். நான் இப்போ கூட வாழ்றது என் பசங்க எந்த தப்பும் செய்யலையே. அப்ப ஏன் இந்த 5 வருஷமா அவங்களை நீங்க பாத்தீங்க? எனக்கு இந்த பசங்க பிறந்தது தான் ஒரு பாவம். நான் நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறேன். என் பசங்கன்னா எனக்கு உயிர். அவங்கள பிரிஞ்சு 5 வருஷம் எப்படி வாழ்ந்தீங்க? 5 வருஷம்லாம் விட்டு வாழல. என் பசங்க கிட்ட ஒரு மாசத்துக்கு இல்ல 2 மாசத்துக்கு ஒரு டைம் பார்த்துட்டு தான் வருவாங்க. 5 வருஷத்துக்கு 5 தடவை தான் நீங்க வந்து சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அதான் ப்ளஸ் பாயிண்ட். அவங்க சொல்லுவாங்க, ரைட்டு. அவங்க சொல்றவங்களுக்கு என்ன இருக்கு, பட்ட கஷ்டம் எனக்கு மட்டும் தான் தெரியும். என் பிள்ளைங்களுக்கு அட்லீஸ்ட் இவங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பாக்குறதுக்கு யார் கையில ஆகல. ஒரு நிலைமையில கஷ்டப்பட்டு நின்று கண்ணீர் தண்ணி அவன் கிட்ட போய் கால கை பிடிச்சாலும் வாங்கி வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்ற நான் தான். ஆனா இன்னைக்கு புள்ளிங்க உங்களுக்கு பெருசா இல்லன்னு சொல்லல. ஆம்பளையா இருந்து பார்க்க வேண்டிய கடமை உனது. நான் வந்து 5 வருஷத்துல விட்டுட்டு போயிட்டு 5 வருஷத்துல என் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஓடி வந்து பாத்திருப்பியா? என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல சேர்த்துனா ஓடி வந்து பாத்திருப்பியா? இல்ல எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நீ ஓடி வந்து பாத்திருப்பியா? உனக்கு எத்தனை வாட்டி என் பையன் காசு முழுங்கிட்டான்னு சொன்ன அப்போ ஓடி வந்து பாத்தியா? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன், ஓடி வந்து பாத்தியா? பையனுக்கு தலையில அடிபட்டு இருக்கு, அவன் அடிக்கடிக்கு தலை தொட்டாலே ரொம்ப மயக்கமா வருது மேடம், அவனுக்கு தலைவலி ஜாஸ்தி, ஸ்கேனிங் எடுக்கணும், அது சொல்லி இருக்கிறேன். சரி பாரு நான் குடுக்கறேன், நீ ஓடி வந்து பிள்ளைங்க ரொம்ப உயிர் பாசன சொன்னீங்களே, இத்தனை வாட்டி நான் உங்க கடமை இல்லையா? என் கடமை இல்லன்னு சொல்லல. ஏன்னா வந்து அப்ப போக முடியாத சிச்சுவேஷன் எனக்கு. என்ன சிச்சுவேஷன்? பசங்களுக்கு மேல பசங்களுக்கு தான் மேடம். வண்டி எடுத்து இப்ப டெல்லி கல்கத்தா மாதிரி லோடுக்கு போயிடுறாங்க மேடம், லாங் வண்டியில போயிடுறோம். அந்த டைம்ல நீங்க சொல்ற டைம்ல என்னால வர முடியறதில்ல மேடம். வண்டி விட்டு வர ஃப்ரீயா இருக்க டைம்ல அத நீ வந்து வந்த பிறகு வந்து பசங்களை வந்து பாத்துருக்கேன். இல்ல மேடம், பாக்கவே இல்ல. என் கூட தான் இருப்பாங்க. நான் வீட்டுக்கு போனாவே என் கூட தான் இருப்பாங்க. பெங்களூர் போனா ஒரு நாள் இருப்பீங்களா? 2 நாள் 3 நாள் இருப்பேன் மேடம். அதுக்கு மேல வண்டிக்கு போன் பண்ணிடுவாங்க, வண்டி கிளம்பி வந்துரும் மேடம். நானும் வீட்டு வேலைக்கு போயிரும் மேடம். என்னால இவங்க காலையிலே நான் வீட்டுக்கு போனா கூட காலையிலே விட்டு பசங்க 6 மணிக்கெல்லாம் சாப்பாடு கூட செஞ்சு தர மாட்டாங்க. அங்க ஒரு 2-3 நாள் லீவ் எடுத்தால வேறவங்களே வச்சுக்குவாங்க.
அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்டே இப்போதைக்கு எங்கள் அம்மா தான் மேடம் என் பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட்டி போய் பார்த்து விடுறது, கூட்டிகிட்டு வந்து விடுறது. நான் ஒண்டி என்ன மேடம் வேலைக்கும் போகணும், பசங்களையும் பார்க்கணும், வீடும் பார்க்கணுன்னு என்னால் ஆகாது. எனக்கு முக்கிய வேலை இருந்தால் தான் என் பசங்களை வளர்க்க முடியும். எல்லா தப்பு நானே ஒத்துக்கிறேன் மேடம். எனது தப்பானே இருக்கட்டும், யாருமே எங்களுக்கு வேண்டாம் மேடம். அவர் பசங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி செய்யாட்டாலும் சரி நான் எழுதி கூட கொடுத்துறேன் மேடம். இனிமே எங்களுக்கு யாரும் ஃபோன் பண்ணக்கூடாது. நாங்க செத்தாலும் யாரும் வர வேண்டாம் மேடம். எங்க வீட்டு வாசப்படி யாருமே மிதிக்க வேண்டாம். யாருமே எங்களுக்கு வேண்டாம் மேடம். அவருக்கு விருப்பம் இருந்து பசங்களுக்கு செஞ்சாலும் சரி நல்லது கேட்டு நான் செய்யறேன் மேடம். நல்லது கேட்டு இன்னைக்கு என்னைக்கு இருந்தாலும் செய்யறேன். பசங்களை ஸ்கூல் படிக்கிறது என்ன தேவை கரெக்டா செய்யறேன் மேடம். சரி செய்யறேன் மேடம். சோ நீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க. கணவர் வேணுமா வேணாம்? இல்ல மேடம், அவர் இவ்வளோ போய் சொன்ன பிற்பாடு இனிமேல் வந்து என் கூட இங்க வரைச்ச கணவர் வேணும்னு தான் வந்திருக்கீங்க. வேணும்னு தான் மேடம் வந்தேன். ஆனா இப்ப இவர் இந்த பொய் சொன்னதுனால இப்போ நீங்க எடுத்த முடிவு என்னன்னா எனக்கு என் கணவன் தேவையில்லை. வேண்டாம் மேடம், என் பிள்ளைங்களுக்கு என்னவோ அதை பார்த்துட்டு. சரியா? மொத்தத்துல அவங்களும் இல்ல, இவங்களும் இல்ல, உங்க ஃப்ரெண்டும் இல்ல. செஞ்ச ஒரு தவறு. வாழ்க்கையில தனி எனக்கு போறீங்க. யாரெல்லாம் நீங்க நம்பினீங்களோ அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருமே தேவையில்லை, எல்லாமே நான் எழுதி கொடுத்துடுறேன். என்ன நட்ராஜ், எல்லாரையும் நல்லவங்க விட்டு தான் நாமளும் ஒரு ஸ்டெப் எடுத்துருந்தேன். கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு முறை யோசனை பண்ணி சொல்லுங்க. சேர்ந்து வாழணும்னு ஆசை இருக்கு தெரியுது. சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் இவ்வளவு தூரமே வந்திருக்க மாட்டேன். சரிம்மா, தனிமையா இருக்கிறது எனக்கு மட்டும் ஆசை இல்ல. சரி, அதெல்லாம் நம்ம பேசிட்டோம். அது எல்லாமே நம்ம பேசிட்டோம். உங்க அக்காவும் போயிட்டாங்க, அவரும் போயிட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கீங்க. சேர்ந்து வாழணுமா வாழ வேணாமா? லாஸ்ட் சான்ஸ். வாழணும்னு ஆசை இருக்கு, இருக்கா இல்லையா நட்ராஜ்? வேண்டாம் மேடம். வாழணுமா வாழ வேணாமா? வாழ வேண்டாம் மேடம். ஏன்னா அது இவ்வளோ தூரத்துக்கு வந்தது, அது இன்னும் பிரச்சனை ஆயினே தான் இருக்கும் வீட்டில். அது இருந்தது தனியாகவே இருந்து போட்டோம். பல பிரச்சனைகள் இங்கேயே முடிஞ்சு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேருந்து போன பல கப்பிள்ஸ் அவங்க எல்லா பிரச்சனையும் இங்கே தீர்த்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப டிஸ்ஜாயிண்ட் ஆயிட்டீங்க. 5 வருஷத்துல ரொம்ப டிஸ்ஜாயிண்ட் ஆயிட்டீங்க. நீங்க உங்க வாழ்க்கையில பிஸியா இருக்கீங்க, நீங்க உங்க வாழ்க்கையில பிஸியா இருக்கீங்க. வேண்டாம் மேடம். வேணாமா? வேண்டாம் மேடம். வாழ ஆசை இல்லை முத்துலட்சுமி கூட? எனக்கு வேண்டாம் மேடம். வேணாம். நேர்களே, ஒரு சின்ன பிரச்சனை 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 பிரச்சனையா பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. இவங்க மட்டும் இந்த பிரச்சனைகளை பேசி தீர்த்துந்தாங்கன்னா சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். ஆனா அந்த முயற்சி அவங்க செய்யல, நாங்க செஞ்சோம். சந்தோஷமா இவங்க ரெண்டு பேரும் வாழணும் எங்க ஆசை. ஆனா சேர்ந்து வாழ மாட்டோம்னு அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.